ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 விலாக் பார்க்கலாமா? வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டே 2 ஃபுல்லாக ரெயின் தான். பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் மருதேஸ்வர்லேருந்து கிளம்பி 1 ஹவர் தான் போயிருந்தோம். அங்கே பேக் வாட்டர்ஸ் எங்களால் பார்க்க முடியல, ரைடும் போக முடியல. ஏன்னா ரெயினால் 5 டேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சன்செட் வியூ பாயிண்ட், அப்புறம் அப்சர்வ் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் அங்கேயே மெரைன் பார்க்குன்னு ஒன்று இருந்தது, அதை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அப்சரகொண்டா ஃபால்ஸ் தான். இங்கே ஹொன்னாவரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள். மேலே ஃபால்ஸ் வரைக்குமே கார்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 மீட்டர்ஸ் நீங்கள் கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும். நான் போகிற வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் போனேன். என்னடா நடுவில் ஒரு ஸ்டாப் வேறு ஆட் பண்ணுறமே, டைம்லாம் இருக்குமா அப்படின்னு. நிஜமாக சொல்கிறேன், நானே ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து அங்கேயே வெயிட் பண்ணி ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க. போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதையும் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்களும் அப்படியே ஒரு 4 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே மெரைன் பார்க்குன்னு ஒன்று இருந்தது. ஸோ 20 ருபீஸ் ஒருத்தருக்கு என்ட்ரி ஃபீஸு. அதையும் உள்ளே போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் ரெயின்னால் அவ்வளோ நேரம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கோகர்ணா போனோம். கோகர்ணா போகிற வழியில் செம்ம ரெயினுன்றனால போகலாமா வேணாமான்னு ஆசிலேஷன்லேயே தான் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் மேப்பில் பார்த்துட்ருக்கும்போது ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்தது. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. அந்த பக்கம் இருக்க வில்லேஜஸும் இந்த பக்கம் இருக்க வில்லேஜஸும் அங்கே போயிட்டு வர்றதுக்காக கட்டின ஒரு பிரிட்ஜ் தான். அங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு மிர்ஜான் ஃபோர்ட் போயிட்டோம். இது கோகர்ணா போகிற வழியில் இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே போயிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜாக் ஃபால்ஸ் போயிட்டோம். நாங்கள் இந்த டைம் கோகர்ணா ஸ்கிப் பண்ணிட்டோம். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இப்படிதான் இருந்தது. ஆக்சுவலாக போன உடனே செம்ம டிசப்பாயின்மெண்ட். 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கோமே, இதுக்காகவே வந்திருக்கோம் ஆப்போசிட் சைடு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பனி விலக செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இங்கே 2 வியூ பாயிண்ட் இருக்குது. 2 சைடு இருந்துமே பார்க்கலாம். அந்த சைடு இருந்து பார்த்தா அது ராஜா ஃபால்ஸ் ஆமாம், இந்த சைடு இருந்து பார்த்தா அது ஜாக் ஃபால்ஸ் ஆமாம். பட் நிஜமாக சொல்கிறேன், 2 பக்கமே செம்ம வியூ. ராஜா ஃபால்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஹாஃப் தான் தெரியுது. இந்த பக்கம் ஜாக் ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல் வியூவுமே தெரியுது. கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த ஜாக் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காகவே ரிட்டன் இன்னொரு டைம் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் 2 டேஸ் இங்கே மட்டும்தான் போயிட்டு வந்திருந்தோம். உங்களுக்கு இந்த ட்ரிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை எவ்வளோ செலவாச்சு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ட்ரிப் vlogல பார்க்கலாம். பாய்.